ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் ஒரு சூப்பர் டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துறேன். 2 கப் வந்து 1/4 கிலோ அளவு வரும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள், அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தருன்னு இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக உப்பு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவு நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். கூடவே 50 கிராம் அளவு சின்ன வெங்காயமும் நான் இதில் சேர்த்துறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இதில் நான் சேர்த்துறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதையும் இந்த பவுல்லையே நம்ம ஊற்றிடலாம். பெரிய ஜாராக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல எல்லா பக்கமும் நல்ல எண்ணெய் தடவினா தான் நம்ம மாவு ஊற்றும் போது வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எல்லா பக்கமும் நம்ம நல்ல எண்ணெய் தடவிக்கிறோம். இப்போது ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து சுற்றி இந்த மாதிரி ஊற்றுங்க. பாருங்கள், எல்லா பக்கமுமே மாவே கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது உள்ளே வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது வெந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைட்லாம் தூக்கிடும். மேலே மாவும் வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போடாமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் மேல் சைடில் இந்த மாதிரி சர்க்கரை தூவிக்கலாம். நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதில் சர்க்கரை தூவிக்கலாம். கூடவே நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் தூவி விட்டுக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டே வந்து சர்க்கரையும் தேங்காயும் தான். சேர்த்தும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த முட்டை பாலாடை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு டைம் இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். தோசைக்கல்ல எண்ணெய் தடவி ஒரு கரண்டி மாவை சுற்றி ஊற்றிக்கலாம். மாவு அப்படி உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி வர மாதிரி பதத்துக்கு ஊற்றிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி அதே மாதிரி தேங்காய் சர்க்கரையில் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த அடிப்பாகத்தில் தான் இது வந்து நம்ம சேர்த்தணும். இது சூடாக இருக்கும் போதே நம்ம சர்க்கரை தூவினா தான் அது வந்து உருகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது.
இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலேயும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பராக சைட் டிஷ்ஷே இல்லாமல் டிஃபன் ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஃபன் வந்து மேக்ஸிமம் முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துலலாம் மாப்பிள்ளை நாஸ்டா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிஃபன் வந்து மாப்பிள்ளைகளுக்கெலாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த முட்டை பாலாடை ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.